श्रीगुरुभ्यो नमः। अग्राही किल ईश्वरः परशिवस्तस्मात् सदेशः शिवः। नादात्मा सकलाकलः प्रभुरतो नन्देश भट्टारकः। तस्मादण्डज विष्णुवासवविधिः श्रीकण्ठरुद्रास्तथा तन्त्राणामवतारको मुनिवरो दुर्वासनामा गुरुः। सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। शुक्र ग्रह शुक्रो भार्गव गोत्रजस्य तरुजिः पूर्वाननः पूर्वदिके काम्बोजाधिपतिस्तुला वृषभश्चौदुम्बरैस्तर्पितः। सौम्यार्यो सुहृदम्बिका स्तुतिवचारे प्रीतोर्कचन्द्राहितो नारी भोगकरः शुभो भृगुसुतः कुर्यात् सदा मङ्गलम्। शुक्रः भार्गव गोत्रजः सितरुचिः पूर्वाननः पूर्वदिक् काम्भोजाधिपतिः तुला वृषभपः च औदुम्बरैः तर्पितः। सौम्यार्क्योः सुहृते अंबिका स्तुतिवचात् प्रीतः अर्कचन्द्राहितः नारी भोगकरः शुभः भृगुसुतः कुर्यात् सदा मंगलम। சுக்கிரனை பற்றின ஓரளவுக்கு எல்லா செய்திகளும் கவர் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம், அர்த்தம் சொல்லுவோம். शुक्रो भार्गव गोत्रजः சுக்ரஹா தஸ்ய நாம, அவருடைய பெயர் என்ன? शुक्रन சுக்ரஹா அப்படிங்கிறது அவருடைய பெயர். பார்கவ गोत्रजः ஆமா, பிருகு முனிவருடைய வம்சத்தில் அவதரிச்சவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன பெயர்? பார்கவர் அப்படின்னு பெயர். இந்த பார்கவ கோத்திரத்தில் உதிச்சவர் அப்படின்னு அர்த்தம். கிரகங்களுக்கும் கோத்திரம் உண்டு. சூரியனுக்கு காஷ்யப கோத்திரம்னு பார்த்தோம் இல்லையா? ஆத்திரேய கோத்திரம், காஷ்யப கோத்திரம், பார்கவ கோத்திரம் மாதிரியான கோத்திர விபாகங்களுக்கு உட்பட்டது தான் கிரகங்களும். அதனால கிரகங்களுக்கும் அது மாதிரியான விபாகங்கள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் அவர் பார்கவ கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்புறம் சிதருச்சிஹி, சிதருச்சிகினா வெண்மையான தன்மையுடையவர். நவகிரகங்கள்ல சூரியனும் செவ்வாயும் சிகப்பு தன்மை உடையவர்கள். வர்ணம் அவளுடைய நிறம் அப்படின்னு சொல்ல. அதனால தான் வஸ்திரங்கள் கூட என்ன பண்ணுறோம், அந்த நிறத்துக்கே சாக்குறோம். கிரகங்களில் அந்த கிரக ஆராதனையில் வரும்போது சூரிய கிரகம் ரத்த வர்ணம், ரத்த புஷ்பம், ரத்த மால்யாம்பரதரம், ரத்த கந்தானுலேபனம்லாம் பாட்டங்களில் வரும். சுக்கிரனுக்கு வரும்போது ஸ்வேத வர்ணம், ஸ்வேத புஷ்பம், ஸ்வேத கந்தம், ஸ்வேத மால்யாம்பரதரம் அப்படின்லாம் வரும் பாட்டத்தில். ஸ்வேத சத்திர துவஜரத பதாகாதிசோபிதம் அப்படின்லாம் வரும். அப்போ ஒரு நமக்கு ஒவ்வொரு நிறம், ஒரு கலர் பிடிச்ச மாதிரி கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடித்தமானது. அதில் வெண்மை நிறம் சிதருச்சிஹி அப்படிங்கிறது இவருடைய நிறம். இவருக்கு பிடித்தமான நிறம்ங்கிறது வெண்மைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பூர்வானனஹா, பூர்வானனஹா பூர்வதிக்கு என்னன்னா கிழக்கில் இருக்கார், கிழக்க பார்த்து இருக்கார். கிரகங்களுக்கு இருப்பு திசை அபிமுக திசைன்னு ரெண்டு உண்டு. ஏற்கனவே போன வீடியோஸ் எல்லாம் சொன்னோம்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருக்கார்? கிழக்கு பக்கம் இருக்கார். எந்த திசையை நோக்கி இருக்கார்? கிழக்க பார்த்திருக்கார். பூர்வ ஆனனஹா பூர்வ திக்கு, பூர்வ திசையில் கிழக்கு திசையில் இருக்கிறார். கிழக்கு திசையை அபிமுக திசையாக வைத்திருக்கிறார். அங்க கிழக்கை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் காம்போஜாதிபதி, தேசங்கள் உண்டு கிரகங்களுக்கு. அதுல காம்போஜ தேசம்ங்கிறது ஒரு தேசம். அந்த தேசம் சுக்கிரனுக்கு உரித்தானது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் துலா விருஷபபஹா, நம்ம மேஷ விருச்சிகையோர் பௌமஹா படிச்சிருக்கோமா? அது வரும்போது என்ன வரும்? துலா விருஷபயோஹோ சிதஹா, சிதஹான்னாலே சுக்கிரன் அர்த்தம். அப்ப துலா விருஷபபஹான்னா துலா விருஷபம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு பதி அதிபதி. அந்த இரண்டு ராசிகளை தனது சொந்த வீடாக உடையவர். சுக்ஷேத்திரம்னு சொல்லலாம். க்ஷேத்திரம், பவனம் இதெல்லாம் ராசிகளுக்கு உண்டான மாற்று பெயர்கள். க்ஷேத்திரம்னா இருப்பிடம், வசிப்பிடம். பவனம்னாலும் வீடு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ துலா ராசியும் ரிஷப ராசியும்
தன்னுடைய சொந்த வீட்டாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம், சாமானிய அர்த்தம். மேற்கொண்டு க ஔதும்பரைஹி தர்ப்பிதः. அத்தி சமித் இருக்கு இல்லையா, அதுக்கு ஔதும்பரம்னு பேர் இல்லையா. ஆம். ஔதும்பரைஹி தர்ப்பிதஹான்னா ஔதும்பராக்கிஹி சமத்பிஹி என்ன ஹுதஹா ஹோமப்பிரியஹா அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா ஔதும்பர சமித்தனால தர்ப்பிதஹான்னா சந்தோஷப்படுத்தப்பட்டவர். தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கே என்ன பொருள், சந்தோஷப்படுத்துதல். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அம்பாளுக்கு வருதா. அப்ப என்ன பிந்துவில் ஆராதனை திருப்திப்பிரதமான அந்த 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 தர்ப்பணத்தை பண்றதுனால, அந்த க்ஷீரபிந்து தர்ப்பணத்தை அர்ப்பணிக்கிறதுனால அம்பாளுக்கு சந்தோஷம் வரும்னு அர்த்தம். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா நிறைய வியாக்கியா இருக்கு. பிந்து தர்ப்பண சந்துஷ்டாங்கிறது இப்படி மட்டும் சொல்ல முடியாது, நிறைய சொல்வார் பாஸ்கர் ராயர்னு வச்சுக்கோங்களேன். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு திருப்திப்படுத்துதல், ஒருத்தர சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணினா என்னன்னு சொல்லலாம், தர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஔதும்பர சமித் அப்படிங்கிறது இவர் ஔதும்பர சமித்தினால் இவர் என்ன பண்ணப்பட்டவர், திருப்தி செய்யப்பட்டவர்னா என்ன அர்த்தம். அதை கொண்டு ஹோமம், ஔதும்பர சமித்தை எப்படி யூஸ் பண்ண முடியும், சுக்கிரனுக்கு ஹோமம் பண்ண முடியும். அப்ப கிரகங்களுக்கு என்று பிரத்யேகமான சமித் உண்டு. அதுல ஔதும்பர சமித் அப்படிங்கிறது, அத்தி சமித் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதால் ஹோமம் பண்ணோம்னா சுக்கிரனுக்கு ரொம்ப பிரீத்தின்னு அர்த்தம். அப்புறம் சௌமியார்க்கியோஹோ சுஹுர்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோஸை சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு எப்படி நண்பர்கள் எதிரிகள் என்பது உண்டோ, அது மாதிரி கிரகங்களுக்கும் எதிரிகள் நண்பர்கள் என்பது உண்டு. சௌமிய அர்க்கியோஹோ சுஹுர்து. சௌமியஹான்னா புதனுக்கு பெயர், அர்க்கின்னா சனி பகவானுக்கு பெயர். புதனும் சனி பகவானும் இவருக்கு ஃப்ரெண்டு. யாருக்கு, சுக்கிரனுக்கு. அதுக்கப்புறம் அம்பிகா ஸ்துதி வச்சாத்து பிரீதஹா. மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், அம்பாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பிராதினித்திய ஆராதனா அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ சுவாமிக்கு சூரியனை வழிபடணும், சந்திரனுக்கு அம்பாலை வழிபடணும், அங்காரகனுக்கு சுப்பிரமணியரை வழிபடணும், புதனுக்கு மகாவிஷ்ணுவை வழிபடணும், குருவுக்கு அதே சிவாராதனை தான் குருவுக்கும் சூரியனுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மாராதனை சொல்லலாம், ஆனா பிரம்மாராதனை தனியா இல்லாம சிவாராதனை பண்றதுதான் சம்பிரதாயத்துல பழக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்திர மருத்துவம் பிரம்மாவும் தானே அதிதேவதா பிரத்யதிதேவதையா சொல்லியிருக்கு. அதுல பிரம்மாராதனா அப்படிங்கிறத சொல்லுவா. பட் சிவாராதனை தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குருவுக்கு பிராதினித்தியமா சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தான் பிராதினித்திய தேவதை, அதிதேவதா பிரதிதேவதான்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இவர் சுக்கிரன் அம்பாலம்சமாக உடையவர். அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட அம்பிகா ஸ்துதி வச்சாது பிரீதஹான்னா லக்ஷ்மி சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் அம்பாள் சம்பந்தப்பட்ட எந்த பூஜையும் எந்த விதமான வழிபாடுகளும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டோம்னால் அது சுக்கிர பிரீதி. ரஜத பாத்திர தானம், வெள்ளி பாத்திர தானம், அதுலேயே வெள்ளி சாந்தி குசுமாகரம் மாதிரியான கிரந்தங்கள்ல வெள்ளி பாத்திரத்துல வெள்ளிக்கிழமையில க்ஷீர பூரணம் பண்ணி அதை அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை பிராமணர்களுக்கு, நல்ல வேதம் அறிந்த கற்ற பண்டிதர்களுக்கு தானம் தரணும் அப்படின்னு எல்லாம் வரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னால், பராசக்தி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ரொம்ப பிடித்தம் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் சுக்கிரனுக்கு மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் என்பது மிக பிடித்தமானதுன்னு அர்த்தம். சுக்கிரதசை போரல, சுக்கிரன் லக்னவாப்பியா வந்திருக்கான் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கலாம், நான் சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணிக்கலாம். அம்பிகாவை பத்தின ஸ்துதி வச்சனங்கள் இருக்கு இல்லையா, என்ன மகாலட்சுமியை பத்தின ஸ்தோத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதனால அவர் பிரீதி அடைவார் அப்படின்னு அர்த்தம். அம்பிகா ஸ்துதி வச்சாத்து பிரீதஹா. அம்பிகையின் ஸ்துதி வசனங்களால், அவைகளை செப்புவதால், மொழிவதால், சொல்வதால் சந்தோஷம் அடையக்கூடியவர் சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய பரிகாரங்களையும் சேர்த்தே சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்றது இந்த ஸ்லோகம். நெக்ஸ்ட் அர்க்கச்சந்திர அஹிதஹா. என்ன, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவர் நன்மையை பண்ண மாட்டார், எதிரின்னு அர்த்தம். முன்னாடி ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்தது இல்லையா, புதனும் சனியும் நண்பர்கள்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி சந்திரனும் சூரியனும் சுக்கிரனுக்கு எதிரி அப்படின்னு சொல்றது. அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எதிரி நண்பங்கிறது சேர்த்தே தான் சொல்லிட்டு வருது. இதுல இது மாதிரி சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நாரி போககரஹா என்று சொன்னால் பெண் போகத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யாரு, இவன் நன்னா இருந்தாதான் ஒருத்தருக்கு கலத்திரம். அதனாலதான் விவாக காரகன், போக காரகன், சயன சுகப்பிரதன், இதெல்லாம் யாருக்கு பேரு, சுக்கிரனுக்கு பேர். அப்படிங்கிறதுனால நாரி போககரஹா என்று சொன்னால் விவாகம் போன்ற மங்களப்பிரதமான விஷயங்களை அருள வல்லவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சுபஹா பிருகுசுதஹா. ஆமா, சுபாவத்தா அவர் சுபன் இல்லையா,
கிரகத்துல சுபாவ சுபன் லக்ன சுபன்னு உண்டு. சுபாவ சுபன நைசர்கிக சுபன்னு சொல்லுவா. லக்ன சுபன் லக்ன பாப்பின்னு ஒரு லிஸ்ட், நைசர்கிக சுபன் நைசர்கிக பாப்பின்னு ஒரு லிஸ்ட். ரெண்டு விதமான சார்ட், ரெண்டு விதமான லிஸ்ட் உண்டு. அதுல இவர் என்ன சுபாவத்துல சுபர். குரு சுபகிரகம், சுக்ரன் சுபகிரகம். சுக்லபக்ஷ சந்திரன் வளர்பெரிய சந்திரன் சுபகிரகம். புத பகவான் சுபனோடு சேர்ந்தால் சுபன், பாப்பியோடு சேர்ந்தால் பாப்பி. இவரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பாப்பிகள். இது நைசர்கிகம். நிசர்க்கம் எத்தனை நவித்தியதே தன் நைசர்கிகம். என்னன்னா இடைவெளி அற்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த சாப்டர் வேல்யூம்லாம் சொல்லணும் பாருங்க புஸ்தகத்துல. அதை சர்க்கஹான்னு சொல்லுவா இல்லையா? எத்தனாவது ரகுவம்சம் எத்தனாவது சர்க்கம் படிக்கிறேன்னு கேட்போம் இல்லையா? காண்டம், சர்க்கம் இதெல்லாம் பகுதி, பாகம் என்று பொருள்பட இருக்கும் இல்லையா? அப்ப சர்க்கஹா என்பதற்கு என்ன சிருஷ்டின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மான்யசமே ஸ்தாவர ஜங்கமா நாம் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேதுன்னு வரும். இதுல ரகுவம்சத்துல சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேதுன்னா அந்த சிங்கம் போய் பிடிச்சிடுறது யார, அந்த திலீப மகாராஜாவை. அப்ப அந்த சிங்கம் பேசுறது. அப்ப அந்த கான்வர்சேஷன்ல இது வரும். சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேதுன்னா பரமேஸ்வரன் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்யக்கூடியவன் யாரு? பரமேஸ்வரன். அவரே எனக்கு தெரியுங்கிற கான்வர்சேஷன்ல வரும். அப்ப அதுல அப்ப சர்க்கஹாங்கிற வார்த்தை அங்க வரும். அதனால சுட்டி காட்டின வச்சுக்கோங்க. சர்க்கஹா சேது சிருஷ்டிஹி இத்யபி அர்த்தஹா பவதி வர்த்ததே. அதை நன்னா மனசுல வாங்கிக்கணும். சர்க்கஹா என்று சொன்னால் இடைவெளி, விபாகம் என்றெல்லாம் பொருள் வரும். அப்ப நைசர்கிகம்னால் இடைவெளி ஏற்றனா என்ன பை நேச்சர், இயல்பிலேயே இவர் இவாளுக்கு எதிரி. இப்ப சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. எத்தனை நாள் ஆகாது? நம்ம மனுஷாளுக்குள்ள சண்டை போட்டுட்டா ஒரு 10 நாள் உனக்கும் அவனுக்கும் பேச மாட்டோம். லாங் லைஃப் பேசாத இருப்போமா ஒருத்தம்? அப்படி இருக்கிறவங்க இருக்கா? பட் அது மனித சுபாவமா? காம்ப்ரமைஸ் ஆறுதுங்கிறது தான் மனிதனுடைய இயல்பு இல்லையா? இப்ப கிரகங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிக்குமா? இன்னைக்கு சூரியனுக்கும் சனிக்கும் சண்டை, ஒரு 15 வருஷம் கழிச்சு சனியும் சூரியனும் ஃப்ரெண்ட் ஆயிடுவான்னு இருக்க முடியுமான்னா அது பாசிபிள் இல்லை. பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதா என்ன சொல்றாங்க? நைசர்கிகம். இது எப்பொழுதுமே அப்படிதான். நம்மள மாரி இன்னொரு 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஜோசியம் பார்த்தாலும் என்ன சொல்லணும்? நைசர்கிகம்னால் அது சேரவே சேராது. அவர்கள் இது இதமித்தம், இது இப்படிதான்னு ஜோதிஷத்துல வகுக்கப்பட்ட ஒன்று. என்ன இவாளுக்கு பகைன்னா பகைதான், இவாளுக்கும் மித்திரத்துவம்னா மித்திரத்துவம் தான். என்ன அது தற்கால மித்திர சத்ருலாம் போட்டிருப்பான் பஞ்சாங்கத்துல. அதெல்லாம் வேற வேற போக போக சொல்லி கொடுக்குறேன். பட் நைசர்கிக சத்ரு, நைசர்கிக மித்திரம் அப்படின்னா யாருன்னா இத மாதிரி இந்த லிஸ்ட்ல வருது பாரு. இந்த சூரியன் முதல் சுக்கிரன் வரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வருது பாரு. இவ எப்பொழுதுமே அப்படிதான். இந்த கிரகத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் ஆகாதுன்னா ஆகாதா. மனிதர்கள் சொல்ற மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரலாம் பேசிப்பா, இப்போதைக்கு சண்டையா இருக்காங்கலாம் கிடையாது. அப்ப சந்திரனும் சூரியனும் சுக்கிரனுக்கு பகைன்னா அது பகைதான். அதுவும் சந்திரனை விட சுக்கிரன் சூரியன் கடும் பகைவர்கள்னு சொல்லுவாங்க ஜோதிஷத்துல. 2 கிரகங்கள் சேர்ந்து இருந்ததுனால் ஜாதகத்துல ஒருவனுக்கு தர வேண்டிய நல்ல பலன்களை கெடுக்கும். ஏன்னா மனசு ஒத்தம் இருந்தாதான் ஒரு காரியம் நடக்கும். 2 சண்டை போட்டுக்கிறோம் ஆயிஷ்னு போய் ஒத்துமையா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வானா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மித்திர பேதம் அப்படிங்கிறது அந்த காரியத்துல எதிரொலிக்கும் இல்லையா? அது மாதிரி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு கட்டத்துல இருந்து அந்த கட்டத்துல இருந்து அந்த ஸ்தானத்துல இருந்து தரக்கூடிய பலன்கள் முழுமையா சேருமான்னா சேராதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. முதன்மையா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஸோ இந்த பகை அப்படிங்கிறது சந்திரனை விட சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. பிருகுசுதா பார்கவ கோத்ரஜா பிருகுசுதா. பிருகுன்னு ஒரு முனிவர், அவருடைய அந்த மகர்ஷியினுடைய புத்திரன் அப்படிங்கிறதுனால பிருகோஹோ சுதஹா. அதனாலதான் பார்கவ கோத்திரத்துல பிறந்தவர்னு அதிலே வந்துருது. இல்ல பிருகுமுனிவருடைய மகவு, மைந்தன், பிள்ளை அப்படிங்கிறதுனால பிருகுசுதஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏமாதி குணைஹி சம்பன்னஹா சம்யுக்தஹா சுக்ரஹா சதா மங்களம் குர்யாத் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட குணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்பொழுதும் நமக்கு மங்களத்தை அருள்வாராக அப்படின்னு இருக்கு. அவருக்கு இது மட்டும்தான் குணமானா அப்படி கிடையாது. இதுல ஓரளவுக்கு கவர் பண்ணாங்க. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், கொஞ்சம் ஓரளவு அப்படிங்கறத சொன்னேன். ஓரளவு அப்படின்னாலே அதுல லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டி என்ன இருக்கு?
அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் நிறைய இருக்கு. வரிசையா பார்த்துன்னு வரும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோங்க யார் சொல்ல போறா? சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் சொல்றியா? சொல்லு பார்ப்போம். மனைவி, வாகனம், ஆடை ஆபரணங்கள், அலங்காரம், வாசனை பொருள்கள், உணவு விடுதிகள், கண்ணாடி, பூ, இசைக்கருவிகள், கேளிக்கைகள், சங்கீதம், நடனம், கவிதை, கதை, காவியம், இசைப்பாடல், சித்திரம், சிற்பம், அழகு, புதுமை, நவரத்னங்கள், அரசுபோக வாழ்க்கை, ஜாலவித்தை, அதிநவீன வசதிகள், வீடு, சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல், அலட்சியம், விளையாட்டு, மனப்போக்கு, கட்டில் மெத்தை, வெண் சாமரம், தாசிகள் தொடர்பு, லட்சுமி கடாட்சம், வெள்ளி, ஈயம், வெண்மை நிறம், ஆங்கிலம் முதலிய மேலை நாட்டு மொழிகள், மொச்சை, கப்பல், வணிகம், தாய், பகல் நேரத்தில் பிறந்தோருக்கு, வசந்த காலம், வைரம் ஆகிய. இவ்வளவு இருக்கு சுக்கிரனுக்கு இல்லையா? சுக்கிரன்னாலே அவன் வந்து கலத்திரகாரகன். ஒருத்தனுக்கு வீடு அமையணும்னா சுக்கிரன் நன்னா இருக்கணும். பகலில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாத்திருக்காரகன்னு பேர். அதுக்கப்புறம் வாகன காரகனும் யாரு? சுக்கிரன் தான். சுக்கிரன் நன்னா இருந்தால் தான் வெஹிக்கிள்ஸ் ஒருத்தன்ட்ட தங்கும். 2 வீலர்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் ஒருத்தன்ட்ட தங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது வாகன யோகம்னு போட்டிருப்பான் ஜோதிஷ புஸ்தகங்கள்ல. இந்த சிவிகை, முத்துப்பல்லாக்கு, சொர்ணப்பல்லாக்கு யோகம் அப்படிலாம் இதில் வரும், ஜோதிஷ கிரந்தங்களில் வரும். சுக்கிரன் நன்னா இருந்தா சொர்ணப்பல்லாக்கு யோகம். சொர்ணப்பல்லாக்கு யோகம்னா இப்போ இந்த காலத்தில் எப்படி அடிச்சுக்குது? சொர்ணப்பல்லாக்கில் போக முடியுமா? முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? இப்போ அதிநவீன கார்கள், சொகுசு கார்கள் அப்படின்லாம் அர்த்தப்படுத்திக்கலாம். அப்போது வாகனம், வீடு, மனைவி, இது எல்லாத்துக்கும் யாரு காரகன் வைக்கிறான்? சுக்கிரன் தான். அது அன்னில இவர் சொன்ன மாதிரி இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல. சுக்கிரன் அப்படிங்கிறவன் தனித்த ஒரு கிரகம் அல்ல, ஏதோ ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் அந்த கிரகத்துக்கிட்ட இருக்குங்கிறது மாத்திரம் கிடையாது. சுக்கிரன் நன்னா இருந்தாதான் ஒருத்தனுக்கு லைஃப். சுக்கிரன் நன்னா இருந்தாதான் ஒருத்தனுக்கு கவிதா சாதுரியம், நல்ல கதை, கவிதை புனைதல், எழுதுறது, பேசுறது, லலித கலைகள்னு சொல்லுவோம். நடனம், ஓவியம், பேச்சு, இசைக்கருவிகளை மீட்டுறது, சங்கீதம் பாடுறது மாதிரியான விஷயங்கள்ல, ஜனரஞ்சகமான விஷயங்கள்ல, மேலை நாட்டு மொழிகளை கற்கிறதுல, ஒரு ஹைஃபையான லைஃப்னு சொல்கிறோம்ல, சுகபோகமான வாழ்க்கையை பெறுவதில்ல, மனைவி, அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாகனங்கள் மாதிரியான ஒரு ஒரு சுபிக்ஷமான ஒரு ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரு காரகன்? சுக்கிரன் தான். இத்தனையும் சுக்கிரன் கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை டீகோட் பண்ணி சொன்னா நேரம் போயிட்டே இருக்கும். ஆக சுக்கிரன் நன்னா இருந்தா ஒருத்தனுக்கு லைஃப் நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால எவ்வளவு விஷயங்கள் சுக்கிரன் இருக்கு. இந்த சுக்கிரன் நமக்கு எப்பொழுதும் மங்களத்தை அருள்வாயாக அப்படின்னு கடைசியில முடிக்கிறோம். என்னென்ன ஸ்லோகத்துல உள்ளபடியே ஒரு தடவை பார்ப்போம். இல்ல அதுக்கு முன்னாடி சுக்கிரன் அவன் பார்கவ கோத்திரத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வெண்மை நிறத்துக்கு சொந்தக்காரர். கிழக்கு திக்கில் கிழக்கை நோக்கிய திசையும் கிழக்கு, அவர் அபிமுக திசையும் கிழக்கு. இருப்பு திசை, அபிமுக திசை இரண்டுமே கிழக்கு. அப்புறம் தேசங்களில் காம்போஜம் அவருக்கு சொந்தமான தேசம். அப்புறம் துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அவர் அதிபதியாக வருகின்றார். அப்புறம் அத்தி சமித்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. புதனுக்கும் சனி பகவானுக்கும் நண்பரானவர், மித்திரனானவர். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எதிரியானவர். அம்பிகா ஸ்துதிவச்சாது பிரீதகாவா, மகாலட்சுமியினுடைய பாராயணங்கள், ஸ்தோத்திர பட்டணங்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நாரி போககரஹாவா இல்லையா, கலத்திர சுகத்தை தரக்கூடியவன். கிரகங்கள் சுப கிரகம். இப்பேற்பட்டவன் நமக்கு மங்கள பிருகு சுதகான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் பிருகு மகர்ஷியினுடைய குழந்தை. இப்பேற்பட்ட சுக்கிரன் நமக்கு மங்களத்தை அருள்வாயராக. குறியாத் என்னது விதிலிங்கா? குறியாத் செய்யட்டும். சதா மங்களம் குறியாத். பூயாத் குறியாதெல்லாம் விதிலிங்கா. சதா எப்பொழுதும் மங்களத்தை அருளட்டும் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். काम्भोजाधिपतिस्तुला वृषभवश्चौतुम्बरैस्तर्पितः सौम्यार्क्यो सुकृतम्बिका स्तुतिवचात् प्रीतोऽर्कचन्द्राहितो नारी भोगकरः शुभो भृगुसुतः कुर्यात् सदा मङ्गलम्.